கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு ஊமையை குறித்து தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊமைகள் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா சிலர் 39ங்காங்க, சிலர் 40ங்காங்க, சிலர் 40க்கும் மேற்பட்ட ஊமைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஊமைகளை குறித்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஐஸ்வர் லாசர் ஊமைகள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி உள்ள கன்னிகை வந்த ஊமைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த மாதிரி ஊமைகள் இருக்குது. மேற்கொண்டு சில ஊமைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஊமையாட்டு பார்க்கலன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். அதன்படி என்ன பண்ணப்படுறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊமையை பார்க்க போகிறோம். அந்த ஊமையினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தமிழில் பார்த்த மாதிரி தான் கெட்ட குமாரன்கிறான ஒரு ஊமையை தான் பார்க்க போகிறோம். இல்லாட்டி இளைய குமாரங்கிறான ஊமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்தில் லூக்கா ஆசிரியர் எழுதியிருக்காருன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 10 முதல் 24 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 10 முதல் 24 வரை. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். போதும் பார்க்கும். ஆனால் இதான் விஷயம் பார்க்கும். இதில் வந்துட்டு என்ன ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்ன இந்த காரியத்தை கூட நினச்சது ஒன்று பை ஒன்றா நம்ம வச்சு பார்க்க போகிறோம் பார்க்கும். முதலாவது வந்து 2 குமாரர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூத்தவன் யார், இளையவன் யாருங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்தியை பங்கிட்டு இருக்கும். தகப்பன் இடத்துல வந்து ஆஸ்தியை வந்துக்கிட்டு பாகம் பிரிச்சுட்டு அவர் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா தூர தேசத்தில் போகிறான்னு பார்க்கும். அப்படிங்கிறது ரெண்டாவது ஆஸ்தியை பங்கிட்டுங்கிறதான விஷயத்தை பார்க்க போகிறோம். மூன்றாவது தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். நான்காவது வந்து பன்றிகளை மேய்த்து தவிட்டினால் தனது பசி ஆச்ச அப்படிங்கிறான விஷயம் பார்க்கும். அவருடைய நிலைமை கீழான நிலைமைக்குள்ளே போச்சுன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தகப்பன் நோக்கி திரும்பி வரான்னு பார்க்க, தகப்பன் இடத்துல திரும்பி வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து தகப்பன் இடத்துல வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்துக்கிட்டு கௌரவிக்கப்படுற விதமாக அவருக்கு வந்து மோதிரமும் பாதரட்சையும் அவர் வந்து கொடுக்குறான்னு பார்க்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொளுத்த கன்றை அடித்தல் அணுக. அப்போ வந்துட்டு அவர் மகன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கொளுத்த கன்று அடிக்காங்க, அடித்து ஒரு விருந்து பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அதான் அந்த விஷயம் இருக்கும் பார்க்கும். 7 காரியங்களை அடிச்சதை பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அந்த வசனங்களை படித்து மறுபடியும் அடித்து தியானிக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த வசனங்களை வாசிச்சுட்டு மறுபடியும் அடிச்ச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்று பையன் ஒன்றாட வச்சுட்டோம்னா நம்ம பார்க்கலாம் வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஓமை சொல்கிற முச்சில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, அந்த ஓமையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, அதுபோல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். இந்த ஓமைங்கிறான விஷயம் என்னென்னா, ஓமைங்கிறது ஒரு உருவப்படுத்துகிற ஒரு விஷயத்தை அடையாள பாஷைங்கிறது. ஓமைங்கிறது என்ன செய்யறதுன்னா, அது ஒரு கதை, அதை வந்துட்டு அதை எடுத்து ஒரு அடையாள பாஷைங்கிறது உருவப்படுத்துறதுங்கிறது. ஓமைங்கிறது உருவப்படுத்துது. ஒரு சம்பவத்தை என்ன செய்யறத பேஸ் பண்ணி அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை வந்து பேசுகிறது தான் வந்து ஓமைங்கிறான விஷயத்தை சொல்லப்படுன்னு பார்க்கும். அதை தான் அவர் சொல்லுவார். ஓமானங்கிறான விஷயம்னா ஒரு விஷயத்தை செய்து அதை வந்துட்டு மேற்கோள் காட்டுறது ஓமானங்கிறான விஷயம் இருக்குது. அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த ஓமைங்கிறாருன்னா ஒரு மேற்கோள் காட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இந்த ஓமையை சொல்ல முச்சில பார்த்தீங்கன்னா, அதுபோல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி, பின்பு அவர் சொன்னதாவது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் இருக்கு. ஆனால் அன்புக்குரிய சோதர்களே, அப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு பாவி நிமித்தம் அங்கரான விஷயத்த சொல்கிறா பார்க்கும். இந்த பாவம் எப்பொழுது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோதர்களே, ஆதாமின் தவறு செய்ததுக்கு அப்புறம், அதாவது ஆதாமின் மீறுதல் எப்போ உண்டாகுச்சோ அங்கே தான் பாவம் உண்டாயிடுச்சுன்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்து மனம் திரும்புகிறங்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆதாம் தவறு செய்கிறாரு, ஆனால் வந்துட்டு என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா மன்னிக்க கேட்கல, மனம் திரும்பலை அங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த மனம் திரும்புகிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் வந்து ராஜாக்கள் தவறும் பண்ணுவாங்க. தவற செஞ்சமுச்சில் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தும் போச்சில் அவங்க நினச்சிட்டாங்க தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கும் போச்சில் அவருக்கு அது அவர் டைம் வர்றதுனால என்ன பாவத்தை தமிழ மரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீதி சரி கட்டுற வேலைன்னு இருக்கும். ஒரு மனுஷன் செய்த தவறுத்துக்கு நீதி சரி கட்டுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு தன்னை வந்து சரண்டர் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மனசா போட முச்சில அவர் டைமில் அந்த தீங்கை எடுத்து போடுறாரு. அவருடைய குமாரன் அவர் குமாரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் வருதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா செய்த தவறுக்கு தண்டனை உண்டுன்னு பார்க்கும். அதனால தான் உலகத்தில் கூட அவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி தேவனுடைய பார்வையில் தப்பு செய்தால் அதுக்கு தண்டனை உண்டு. அவர் மன்னிப்பு கூறினால் அவருடைய சந்ததிக்கு அந்த காரியங்கள் வரும் பார்க்கும். சில ராஜாக்கள் தவறு செஞ்சுருப்பாங்க, தீர்க்கதரிசி எச்சரித்தா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மன்னிப்பு கேளாமல் அப்படி விட்டுறதுனால அவர் வந்துட்டு அந்த ராஜாக்கள் பிள்ளை அந்த ராஜா அடி வாங்கி கீழான நிலவரத்தை போகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே என்ன சொல்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனம் திரும்புதல்ங்கிற விஷயத்தில் சொல்லப்படுது. மனம் திரும்புனா அந்த பாவத்திலேருந்து மீண்டு வெளியே வர்றதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் மனம் திரும்புதல்ங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன தகப்பனுக்கு என்ன செய்றாரு, 2 குமாரர்கள் இருந்தார்கள் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பின்பு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். அப்போ மனுஷனுங்கிறதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்னு, அப்போ தேவ சாயலாக அங்கே படைக்கப்பட்டான் சொல்லப்படும்போது தன் சாயலாகவும் தேவ சாயலாகவும் படைக்கப்பட்டான் இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன தன் சாயல்னு யாருன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு தெய்வ சாயலாக தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தான்னு பார்க்கணும். ஆதாமே அங்கே சிருஷ்டிக்கிற விதத்தில் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்ல வச்சுட்டு அது யாரை அடையாளப்படுத்தினா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன்னு சொன்னால் அந்த மனுஷன் யாரை அடையாளப்படுத்தினா அது தேவனை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகப்பனை நோக்கி போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 2 குமாரர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா
மூத்தவன் யாரை அடையாளப்படுத்தினா தேவ தூதர்களை அடையாளப்படுத்துது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதாமை அடையாளப்படுத்துன்னு, ஆதாமி சந்ததிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அதுன்னு தேவ தூதர்களையும் காட்சன் அப்படிங்கிற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து தேவ புத்திரர்கள் இருக்கு. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேவகுமாரரும் தேவகுமாரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னச்சுன்னா தேவபுத்திரர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ வந்து தேவகுமார்னா தேவனால் படைக்கப்பட்ட தேவகுமாரர்கள் யாருன்னா தேவ தூதர்களை அடையாளப்படுத்து. தேவபுத்திரர்னா மனுஷகுமாரர்கள், அதை மனுஷனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டில் தேவகுமாரரா தேவ தூதர் சாயலில் படைக்கப்பட்டு வந்தார்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு மனுஷகுமாரனா தேவ புத்திரன்கிறான விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தேவ புத்திரர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னா மூத்தவன் யாரை அடையாளப்படுதுன்னா தேவ தூதர்களை அடையாளப்படுத்துது. இளையவனன் ஆதாமை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை வந்து நம்ம படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 6, 7 மற்றும் 8. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அப்போதும் பார்க்கும். அப்போ இங்கே சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை சொல்றதுக்கு முன்னாடி மேற்கொண்ட வசனம் என்ன சொல்லுதுன்னா 5ஆம் அதிகாரம், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படிங்கான விஷயம் சொல்ற பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதாம் தவறு செய்ததுக்கு அப்புறம் ஆதாமை வழி நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? லூசிபருங்கிறதான தேவதூதன். இந்த ஆளுக்கு எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தூதருக்கு கீழே போயிட்டுன்னு பார்க்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆட்சி பண்ணுறாரு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்க வச்சுல அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டுட்டுனா அந்த ஆட்சி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போகும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆதாமை வந்துட்டு அவர் வந்து டீச்சராக அப்பாயின்ட் பண்ணுற விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்குமே அந்த தவறு செய்தாங்க, இவருக்கு இருந்த ஆளுமே யார்கிட்ட போயிட்டுன்னா அந்த ஆளுங்க யாருன்னா லூசிபர்கிட்ட போயிட்டுன்னு பார்க்கும். ஏன்னா ஒரு ஆளுநர் தான் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சருக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரகசிய காப்பு பிரமாணப்பட்டோம். அவர் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சராக அவர் வந்துட்டு அவர் பதவி ஏற்பு அந்த விஷயம் பண்ணுவார் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம தேவனை சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துங்கன்னு சொல்லி ஆதாம்கிட்ட கொடுத்தாலும் கூட ஆதாம் வந்துட்டு பெரிய மனிதராக இருக்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணம் இல்லை, பூர்ணமாக படிக்கப்பட பரிபூர்ணம்ங்கிறான விஷயம் என்னென்னா அவர் என்னென்னா பரிபூர்ணங்கிறதான விஷயம் என்னென்னா அனுபவமே நல்ல ஆசிரியர் இருப்பாங்க. அப்போ அனுபவத்துக்குள்ளே அவருக்கு கடந்து போகணுங்கிறான விஷயத்துக்குள்ளே பார்க்கும். ப்ராக்டிக்ஸ் அனுபவத்துக்குள்ளே போகணும்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் நிறைய விஷயங்கள் தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிற விஷயத்தை அவர் எடுத்துகிட்டு வர உள்ளே போகணும். அது டீச்சரை யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லூசிபர் இருந்ததான்னு பார்க்கும். அவருக்கு ஆளுக போய்ட்டும் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய படைப்பில் முதலாவது யாரை படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை படைத்தார்னு பார்க்கும். ரெண்டாவது தான் மனிதனை படித்தார்னு பார்க்கும். ஆதாம் மூலம் தான் மனிதனுடைய ஜனசொகை என்ன வந்துச்சுன்னு பார்க்கும். மனிதர்கள் அங்கே என்ன ஆதாம் மூலம் வந்தான்னு பார்க்கும். அப்போ மூத்தவன் யாரை அடையப்படினா தேவ தூதர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, எடுத்துடாது மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை மனுஷகுமாரனை நீ விசாரிப்பது அவன் என்ன எம்மாத்திரம்? மனுஷகுமாரன்னா மனுஷனுங்கிறது ஆதாயம் அடையாளப்படுத்தி, மனுஷகுமாரனா மனுஷனுடைய சந்ததிகளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவனை தேவ தூதன் சச்சை சிறியவன் ஆக்கி அன்றது. அப்போ தேவ தூதன் சச்சை சிறியவன் ஆக்கினா தேவ தூதன் யாருன்னா அவர் மூத்தவர் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அப்போ மூத்தவன் இளையவனுங்கிறது சிறியவன் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிறியவனை இளையவர் அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மூத்தவர் யாரை அடையாளப்படுத்துன்னா இங்கே வந்துட்டு தேவ தூதரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு இளையவர் வந்துட்டு ஆதாமின் சந்ததி இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன்னா அந்த மனுஷன் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம பிதாவாகி தேவனை அடையாளப்படுத்தும் பார்க்க தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை அடையாளப்படுத்துது. அவர் 2 குமாரர் ஏன்னா ஒன்று தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்கள் கேட்டகரியில் யாரும் வரணும்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வராருன்னு பார்க்கும். அப்போ தான் அதை பார்த்தீங்கன்னா அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும் 1:4 இவர் தேவ தூதர்களை பார்க்கல எவ்வளோ விசேஷத்தை அப்போ வந்து எபிரேயர் வந்துக்கிட்டு 1:3 சொல்லப்பட்டிருக்கு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துமானுடைய வலது பரிசில் உட்கார்ந்திருக்கார். யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளி சொல்றாரு, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சுகர்ந்தித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவரிலும் மேன்மையுள்ளாரார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரராய் இருப்பார் என்று அவர் தூதருக்கு யாராவது எப்போதாவது சொன்னது உண்டோ அப்படின்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து தூதர்கள் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு தூதர் தான் பார்க்கும். மிகாவேல் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் போல சொல்லி சொல்லப்படுறது பார்க்கும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் மிகாவேலுங்கிறது ஒரு தூதர், பிரதான தூதன்ங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிரதான தூதன் தான் பார்க்கும். அவர் தூதனாக இருக்கார், தேவனுடைய குமாரராக இருக்கார். அவர் தான் வந்து மூத்த குமாரன். அப்போ வந்து சிருஷ்டிகளுக்கெல்லாம் மூத்தவன் பார்க்கும், அதாவது தேவனுடைய குமாரராக பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதாமின் சந்ததி ஆகும். ஆதாம் வந்துக்கிட்டு ஆதாமுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், மூத்த சகோதரன் பார்க்கும். அதே மாதிரி தூதர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் அங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ரெண்டு குமாரெலாம் ஒருத்தர் மூத்தவன் இளையவன் பார்க்கும். இந்த மூத்தவன் யார், அவன் தேவதூதரை அடையாளப்படுத்துது. இரண்டாவது யார் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாமி சந்ததியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்தியை பங்கிட்ட விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போது பார்க்கும் பார்த்தீங்கன்னா இளையகுமார் நினைச்சாரு தகப்பனை நோக்கி, தகப்பனை இந்த ஆசையில் எனக்கு ஒரு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றால் அந்தபடி அவன் அவர்களுக்கு தனது ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்த ஆஸ்திங்கிறான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்குரிய சகோதரர்களே, அவர் ஆஸ்திங்கிறது என்னென்னா தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்துட்டு நினைச்சிட்டாரு பூமியை கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆஸ்தியை கொடுத்தான்னு பார்க்கும். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துறது அதை நஷ்டப்பட்டு எடுத்துறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் போயிட்டான்னு பார்க்கும். அதனால் அப்போது ஆஸ்தியை இந்த பங்கிடுதல்ங்கிற விஷயத்தை பார்க்கும். அதில் ஆஸ்தியை கொடுத்தாரு, அந்த பூமிங்கிறது ஆண்டு கொள்ளுங்கிறத கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆஸ்தியை அதை நஷ்டப்படுத்திட்டான்னு பார்க்க ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாரு. சில நாள் பின்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டான் இருக்கு. அப்போ ஆதாமுக்கு இந்த பூமியை அவர் கொடுத்துருந்தாரு, அவர் வந்து பங்கிட்டு கொடுக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பரலோகத்தை சார்ந்திருக்காங்க, ஆதாம் சேர்ந்து பூமியை சார்ந்திருக்கான்னு பார்க்கலாம். அப்போ சின்ன நாள் சென்ற பின் இளையமகன் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டாங்க. அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு எதையும் தோட்டத்தில் நல்லதாக இருக்கான், அவனுக்குள்ள பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு தேவனை விட்டு தூரமாக போகிறான்னு பார்க்கும். இந்த ஆசையை பங்கிட்டுங்கிற விஷயத்தன்னா அவனுக்கு ஆதாமின் சந்ததிக்கு இந்த பூமியை கொடுத்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இந்த ஆஸ்தி அடிச்சுதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு துன்மார்க்கமாக அங்கே செலவழிட்டான்னு பார்க்கும். அப்போ அந்த ஆஸ்திங்கிறது என்னென்னா பிதாக்கள் வந்துட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு சுதந்திரத்தை அடையாளப்படுத்துது அவங்க விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போதும் பார்க்கும் வீடு ஆஸ்தி அடிச்சதை பார்த்தீங்கன்னா பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அவங்க விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம கூட என்ன சொல்றது, பிதாவை தேவனை என்ன சொல்கிறோம், அப்பா பிதாவேங்கிற விஷயத்த நம்ம கொடுக்குறோம் சொல்கிறோன்னு பார்க்கும். பிதாங்கிறான விஷயம் என்னென்னா ஜெனிப்பித்தப்படுறவர், அதாவது உண்டாக்கப்படுறவர், இல்லை பெற்றெடுத்தவர், உருவாக்கிறவர், அந்த விஷயம் அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்து ஆதாமினுடைய சந்ததியை உருவாக்குனது அவர் தான் பார்க்கும். அப்போ எல்லாத்துக்கும் பிதா அவர் தான். அப்போ பிதா என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்தியை இந்த பூமியை யார் வசமாக கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய வசமாக கொடுத்த விஷயத்தை அடையாளது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம். பிதாங்கிறது நம்மளுடைய பிதாவாகிய தேவனை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் படிக்கலாம்.
மத்தேயு சுவிசேஷம் 25:14 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனம் 14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அப்போதும் பார்க்கும் இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு ஒரு உண்மையில சொல்ல முடிச்சிருவாரா பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷனுக்கு தன் குமாரன் அழைத்து தன் ஆஸ்தியை அவருடைய வசமா ஒப்புவித்து, அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆஸ்தியை அவனோட ஒப்புவித்து எங்க போறாருன்னா பரலோகத்துக்கு போறான்னு இருக்கும். அப்போ ஆஸ்தி எதை சார்ந்தது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சார்ந்து இருக்குன்னு பார்க்கும். பரலோகங்கிறது ஒரு தூர தேசத்தை, இது ஒரு அடையாளம், புறதேசம் தூர தேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூர தேசம்ங்கிறான விஷயத்துல என்ன பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரலோகத்தை கூட ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோவானில் இருக்குது, அது கூட நம்ம படிக்க போகலான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆஸ்திங்கிறது இந்த பூமியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும், இந்த பூமிக்குரிய காரியங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார் பார்க்கும். அது உண்மையில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 44 முதல் 47 வரை. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போதும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு ஒரு உண்மையில சொல்லும் போச்சுல அவர் நினைச்சிட்டாரு இந்த அவருடைய ஊழியத்தின் பகுதியை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீசல்கிட்ட ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கணும். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட சீசலை தேர்ந்தெடுக்காரு, சத்திய உபதேசங்களை அவங்களுக்கு கொடுக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த உபதேசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உலகம் என்று போய் இந்த சுவிசேஷத்தை அறிங்கன்னு சொல்றாரு. அப்போ வந்து சீசன் ஆக்கப்பட வேண்டும் இருக்கு. அப்போ சீசன் ஆகி எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, அதான் சொல்றாரு. ஊழியம் செய்ய மூச்சில் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிடாது நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படி அந்த டைம் போயிட்டே இருக்கு, சிலர் நித்திரை அடைந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஏற்ற வேலை தனது வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மை உள்ள விகமுள்ள ஊழியக்காரன் யாவன். அப்போ வந்து போஜனங்கிறது தேவனுடைய சத்தியங்களை எடுத்து கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அதே சத்தியங்களை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி அடிச்சிடாரு. இந்த மாதிரி சத்தியங்களை அதாவது ஒரு சபையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா யூடியூப் சேனல் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்குற மனுஷன் நினைச்சது பாக்கியவான்னு சொல்றாரு. எஜமான் வரும்போது அப்படி செய்கிற காணப்படுறவன் ஊழியக்காரன் பாக்கியவான். அப்போ சத்திய உபதேசங்களை மற்றவங்களை எடுத்து உரைக்கிறவன் வந்து அவன் பாக்கியவான்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயம் எதன் அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் அடிப்படையில் பேசி சத்தியத்தின் மூலமாக ஜனங்களை சேர்த்து கொண்டார். அதுபோல் நாமளும் சத்தியத்தை நம்ம நினைச்சுட பேசுவோம், சத்தியத்தின் மூலமாக ஜனங்களை நம்ம வந்துட்டு நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் பார்க்கும். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் முச்சில் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் 1-2 பேர் வந்தாங்க பார்க்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 700 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம்னு பார்க்கும். இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா தனது பக்கமாக சத்தியத்தின் மூலமாக மற்றவங்க ஈர்க்கப்படுறத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் நல்ல செய்வேனே செஞ்சு முடிச்சிங்கன்னா எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவராக காணப்பட ஊழியக்காரன் பாக்கியவான். அப்போ எஜமான் வந்து அவர் நினைச்சாரு கூலி கொடுப்பார். கூலி கொடுக்க முடிச்சு என்ன சொல்றாருன்னா தன் ஆசையில் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரிப்புக்காரன் வைப்பார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆசைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூமியை தான் அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவனுக்கு உண்மை உத்தமமாக ஊழியிருந்தால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆலையை கொடுப்பான்னு பார்க்கும். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறாரு. அப்போ வந்து மறுஜென்ம காலத்திலே என்ன சொல்கிறார், மறுஜென்ம காலத்திலே நீங்கள் வந்துட்டு இஸ்ரவேல் 12 கோத்திர நியாயம் தீர்ப்பீங்க. உங்களுக்கு வந்துக்கிட்டு ராஜ்யத்தில் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 100 தனியாடு வீடுகளையும் நினைச்சிடாரு, இப்போ தாயையும் தகப்பனார் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் கொடுப்பேங்கிறான்னு விஷயம் சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகைத்தன்மையை அவங்களுக்கு கொடுப்பேங்கிறான்னு விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த ஆளுகைத்தன்மை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய விஷயத்தை அடையாளப்படுத்துது.
இந்த ஆசிங்கிறதான விஷயத்தை என்னென்னா அந்த ஆசி என்னது பூமிக்குரிய விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளையகுமார் ஆசியை பங்கேற்ற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூமிக்குரிய விஷயத்தை அடையாளப்படுத்தும், அதாவது பங்கிட்டு கொடுக்குற விஷயத்தை அடையாள பார்க்கும். இந்த பங்கிட்டு விஷயம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாத அவர் வந்து நஷ்டப்படுத்திட்டாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் சில நாள் போய் நினைச்சிடாது அவர் சில நாள் பெற்ற பொண்ணு இளையகுமார் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசம் புறப்பட்டு அங்கு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழைத்து போட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாம் வந்துக்கிட்டு பாவம் செய்கிறான்னு பார்க்கும். இப்போ நல்லா தான் இருக்கிறாரு. இளையகுமார் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டுனா தேவனை விட்டு தூரமாக போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தூர தேசம் அங்கே வந்து தூரமாக விலகி போகிறா பார்க்கும். ஒரு பேர் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அடங்கி போகிறார். துன்மார்க்கம்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற விஷயத்த அங்கே துன்மார்க்கம்ங்கிற விஷயத்த சொல்லுன்னு பார்க்கும். அப்போ கட்டளைக்கு மீறி பாவம் செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாக்கோப்பினுடைய குமாரன் இந்த ரோமர்லாம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கம்னா கற்பனையை விட்டு இல்லைன்னா சத்தியத்தை விட்டு பாவம் செய்கிற விஷயத்த யோசிப்பு தனக்கு தகப்பன்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும். துன்மார்க்கங்கிற விஷயம்னா அப்போ வந்து தேவனுக்கு தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை தான் இங்கே துன்மார்க்கங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தது பார்க்க தூர தேசங்கிற விஷயத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 19:12 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்போதும் பார்க்கும் ஒரு பிரபுவாகிய ஒரு மனுஷன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப தூர தேசம் புறப்பட்டான். இந்த பிறகு யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தூர தேசம்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பரலோக தேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் நம்ம வந்துக்கிட்டு மற்ற 25:14 நம்ம படித்தோம். அது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு தூர தேசம் அங்கிறான விஷயத்தை படிச்சுன்னு பார்க்கவும் ஆஸ்திங்கிற விஷயத்தை படிச்சுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பரலோகமும் பூமியும் எழுதுறது தூர தேசங்கிறது என்னன்னா அந்த ஊரே சொல்லல. பரலோகம் எங்கே இருக்குன்னா வடப்புறத்தில் இருக்குது, பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அது தென் திசையில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் பூமிக்கும் பரலோகத்தில் இடப்பட்ட கேப்பும் பார்க்கும். அது வந்து ஒரு தூர தேசம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். பூமிக்கும் சந்திர மண்டலத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 1,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பரலோகத்தை இதுவரை எந்த சயின்டிஸ்டையும் கண்டுபிடிக்க முடியல பார்க்கும். அதான் ஒரு தூர தேசத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது சொல்லப்படுறது பார்க்கும். பூமியிலேருந்து அது வந்துட்டு பரலோகம் பார்த்தாலும் ஒரு வட திசையில் இருக்குதுன்னு பார்க்கும். பூமி தென் திசையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து பூமிக்கும் பரலோகத்துக்கும் ரொம்ப கேப் இருக்குது, அது தூரமாக இருக்குது, விலகி இருக்குது அங்கே விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்துக்கிட்டு தூர தேசங்கிறத எதை அடையாளப்படுத்தினா பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடக்கேப்பை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்துக்கிட்டு தவறு செய்த நிமித்தம் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு தேவனை விட்டு தூரமாக அங்கே போன விஷயத்தை கூட இதை அடையாளப்படுத்துது விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 8, 9, 10 மற்றும் 11. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுது அந்த தூரம் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை மீற மூச்சில் அங்கே வந்துட்டும் பார்க்கும். அதனால் பயந்து கொண்டு அடிச்சிடாது தன்னை அதை வந்துட்டு மறைத்து கொண்ட விஷயம்னு பார்க்கும். அப்போ பாவம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆதாமும் தேவனும் அங்கே தேவனும் நினச்சிடாங்க உங்கள் உரையாடுறது வந்து பேசுகிற பழகுற இருக்குது. இப்போ பாவம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிது பார்க்கும். அதனால பிரிந்து போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். தூர தேசம் தூரன்னு விலகி போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ தூர ஆசையை எடுத்துடாது பங்கிட்டு எடுத்துடாது தூர தேசத்துக்கு போகிறான்னு இருக்கா. அப்போ வந்து ஏதேனை விட்டு துரத்தி விடப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தி துரத்தி விடுறாரு. எங்கே போகிறோம்னா
அப்போ தேவனுடைய வீடு ஆகிய ஏதேனை விட்டு இங்கே வெளியே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுற விஷயம் அடையாளப்படுத்திங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை விட்டு பிரிந்து போகிற விஷயத்தை, கட்டளை மீறி போகிற விஷயத்தை இங்கே வந்துட்டு அடையாளப்படுத்துதுங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதாவது தூர தேசத்தை இங்கே சொல்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். அப்போ பாவங்கிறது என்னென்னா தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துதுங்கிற சொல்லப்படுது பார்க்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 16, 17 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 13, 14, 16 மற்றும் 17. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போதும் பார்க்கும். அப்ப என்ன சொல்றாரு? முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமாக்கப்பட்டீங்க. அப்போ தூரமா இருந்தீங்கன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா தூரமா போய் விலகி போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவின் அப்போ இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவத்தை நிவர்த்தி பண்ணுற பொருள் என்ன? பாவம் செஞ்சாங்கன்னு என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டில் அவன் என்ன பார்த்தீங்கன்னா பலி செலுத்தணும்னு பார்க்கும். பலி செலுத்துறது தான் பாவங்கள் மன்னிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுறது பார்க்கும். அப்போ ரத்த சிந்தனை இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆதாமின் தவறை நிவர்த்தி பண்ணுற விஷயம் எதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரேன்சம் ஈடுபலியே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது. முன்னே தூரமாக இருந்தீங்கன்னா ஆதாமின் பாவத்தினால தூரமாக இருந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ இயேசுக்குள்ள நீங்கள் ரத்தத்தை சமயப்பட்டீங்க. எப்படி எனில் இவரே நம்முடைய சமாதானக்காராகிய இரு திறத்தாரை ஒன்றாகி பகையாய் நிற்கிற பிரிவினை நடுச்சுவரை தகர்த்தார். அப்போ வந்துட்டு தேவனுக்கு நமக்கு இருக்க பகையா இருக்கிற நடுச்சுவரை எடுத்துறாரு தகர்த்து எழுதுகிற விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுதான் சொல்றது. அந்த ஒரே புதிய மனுஷன் சிருஷ்டிக்கு சமாதானம் பண்ணினார் விஷயத்துக்கு பார்க்கும். சட்டத்திட்டாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இரு தரத்தார் நமக்கு கிறிஸ்துக்குள் புதியும் ஜீவனுமாக சிருஷ்டிக்கிறார். ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படியே சமாதானத்தை பண்ணினார் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பரிகாரமாக நியாயப்பிரமாண சட்டத்தையும் அவங்களுக்கு நினைச்சின பலியை காணி கொடுத்தாரு. ஆனால் புறஜாதிகளுக்கு அப்படி இல்லைன்னு பார்க்கும். அப்போ ஆதாமின் சந்ததியில் தான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் வராங்க, புறஜாதி வராங்க பார்க்கும். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் ஈடுபலி மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சு அப்படின்னா அது தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே என்னென்னா ஆதாம் சந்ததி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை ஒழித்து இருதரத்தாரை புறஜாதியை இஸ்ரேலுங்கிறான அந்த சட்டத்திட்டங்கள் நீக்காகி கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். ஆதாமினுடைய சந்ததிக்குள்ளே நினைச்சிடாரு அவர் ஒன்றாகி சென்றிருக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு முன்னே தூரமாக இருந்ததுன்னா பாவம் பண்ணி தூரமாக இருந்த விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே தொடர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் லூக்கா 15வது வசனத்தில் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு அப்போதும் பார்க்கும். இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பன்றியை மேய்த்து தவிட்டினால் பசியாச்ச அடங்கான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அவனுடைய நிலவரம் நினைச்சது ஒரு கீழான ஒரு நிலவரம் உண்டாயிட்டுன்னு பார்க்கும். அவன் வந்து ராஜ மரியாதையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவரு கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே கீழான ஒரு விஷயத்தை எங்கே போயிட்டான்னு பார்க்கும். இப்போ ஆதாம் தவறு பண்ணி அங்கே வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. முள்ளையும் குறுக்கையும் நடப்பிக்குங்கிறான விஷயம் சொல்கிறாரு. நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தினாதான் அவனுக்கு சாப்பாடுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் எடுத்துட்டாரு அதாவது பன்றிகளை மேய்த்து தவிட்டினால் பசியாச்ச அனுங்கிறது
அப்போ தவிடுங்கிறது எதுனா பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்கிறது. வேஸ்ட் ஃபுட்டுன்னா தானியத்தில் உள்ள வேஸ்ட்டுன்னு பார்க்கும். உடைஞ்ச தானியங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா குருணைம்பாங்க. குருணை அந்த வந்துட்டு அந்த நெற்பறியோடு சேர்ந்து வரும் பார்க்கும். அதை தான் நினைச்சுறாங்க திருச்சி வந்து தவிடாக வரும் பார்க்கும். அதுதான் தவிடுங்கிறாது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோழிக்கு ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க தவிடாக வச்சுருப்பாங்க பார்க்கலாம். பதரை தான் இந்த தவிடாக வச்சுருப்பாங்க. தானியத்தினுடைய தோல்களை தான் அந்த வந்துட்டு இந்த தவிடாக யூஸ் பண்ணுவாங்க பார்க்கும். அதை தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தானியம் நல்ல சாப்பாடு கிடைக்கல, தானியத்தினுடைய அந்த தோடு தான் அவருக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தவிடு இருக்குது. அது பண்ணிக்கு கொடுக்குற தகடு இருக்குது. அந்த தவிட்டை வந்துட்டு தனக்கு பசியாத்தங்கிறது சரி பார்க்கும். அதை திங்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அது இதாக இருக்குன்னு பார்க்கும். முன்னாடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு புண்ணாக்குன்னு பார்ப்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா அது கடலெண்ணெய் எடுத்துட்டு அந்த கடலை வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப அந்த செக்கில் ஆட்டின அந்த கடலையை வேஸ்ட் ஆகி அப்படி நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கட்டியாக இருக்கும். அதை காய போட்டு கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஆடுகளுக்கு மாடுக்கு போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைல கூட நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த தனக்கு நினைச்சுறாங்க அது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிட முடியாது பார்ப்போம். அதே மாதிரி இது நினைச்சிடாரு அந்த மாதிரி நினைச்சிடாரு இந்த தவிட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிங்கிறத எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமான பிரயாணிங்கிற விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். பழைய ஏற்பாடில் வந்துட்டு பன்னியை தொடக்கூடாதுங்கிறான ஒரு சட்டத்திட்டம் கூட அங்கே இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிருகங்களில் வந்துக்கிட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ரத்தம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தேவன் படைத்த எல்லா மிருகத்திலோட மனிதனோட ரத்தம் எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிகளுக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். குரங்கு மனிதன் மாதிரி தான் இருக்கும், கை கால் மூக்கு வாய் அதுங்க போல இருக்குது. மனித குரங்கு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகி வரும் பார்க்கும். ஆனால் அந்த மனித குரங்கோ இல்லை சாதாரண குரங்கோட ரத்தம் வந்துக்கிட்டு மனிதனோட ரத்தத்தோடு மேட்ச் ஆகலை. ஆனால் பன்றியோட ரத்தமும் மனிதனோட ரத்தமும் கொஞ்சம் ஒத்து போகுதுன்னு பார்க்கும், கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பன்னிங்கிறது எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமான ஒரு விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவர் வந்துட்டு என்னட்டாரு அந்த பன்னியோட ஐக்கியப்படுறாரு, பன்னியை மேய்க்கிறாரு, பன்னியோட தவிட்ட திங்கிறான்னு பார்க்கும். இப்போ ஆதாமுடைய சந்ததி என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீழான நிலவரத்தில் ஆகுது. பன்னி அடுங்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னிங்கிற ஒரு அசுத்தமான ஒரு பிராணியை ஒரு அடையாளப்படுத்தும் பார்க்கும். நியாயப்பிரமாண சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னியை தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் சொல்லி வச்சிருக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். உபாகம் 14ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 8. பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரி குழம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. அப்போது பார்க்கும். அப்போ வந்து பன்னியை தொடக்கூடாது அங்கே சிறக்கு பன்னி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ அந்த காலத்தில் அங்கே உள்ள பன்னியில் வெள்ளை பன்னின்னு பார்க்கும். அது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது சேச்சிக்கில் இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு ஒரு குளிர்ந்த நீரை கூட அதில் இருக்குன்னு பார்க்கும், சகதிக்குள்ளே தான் இருக்குன்னு பார்க்கும். நம்ம ஒரு பன்னியெல்லாம் பார்த்துருப்பீங்க, சீமை பன்னின்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அந்த சகதி அதாவது குளிர்ந்த இடத்துல தான் இருக்குன்னு பார்க்கும். அதான் பார்த்திங்கன்னா காந்தனி அதுக்குள்ளே தான் கிடக்கும். மனித கழிவை சாப்பிடும், கண்டதை சாப்பிடும் பார்க்கும். ஒரு பார்க்கவே ஒரு அசுத்தமான மிருகன்னு பார்க்கும். இந்த பன்னியை வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மேல்குடி மக்கள் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் கிறிஸ்தவர்கள் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் சாப்பிட மாட்டாங்க, இன்னும் முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி யூதர்கள் சாப்பிட மாட்டான்னு பார்க்கும். மற்றவங்க அதை கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு பார்க்கும். அப்போ பன்னியோடைய அந்த காரியங்களை வந்துக்கிட்டு நம்ம ரியலாகவே பார்க்கும். அது வந்துக்கிட்டு பார்த்தா அசுத்தத்தை சாப்பிட்றது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்து சாக்கடைக்குள்ளே இருக்குன்னு பார்க்கும். ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நியாயப்பிரமாண கட்டளை கூட அதை நீங்கள் பன்னி அரைச்சி சாப்பிடக்கூடாது, ஆனாலும் அது பார்த்திங்கன்னா தொடையும் கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படும் பார்க்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பன்னிக்கும் சாத்தானுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆடு மாடு வளர்க்குற மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து பன்னி வளர்த்துருக்காங்க.
அந்த பன்னி இறைச்சி யார் சாப்பிட்றாங்கன்னா புறஜாதிகள் அந்த டைம் பார்க்க அந்த வெள்ளை பன்னி எனக்கு விஷயம் சொல்லுது. அது வந்து வெஜிடபிள் சாப்பிடு, அதுக்கப்புறம் இந்த தவிடு சாப்பிட்டு தான் வளருதுன்னு சொல்கிறாங்க. இதனால வந்து யூதர்கள் அந்த இது சாப்பிட மாட்டாங்க. யூத மார்க்கத்தில் பிரிஞ்சது அந்த முஸ்லீம் அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சாப்பிட மாட்டான்னு பார்க்கும். அப்போ வந்தீங்கன்னா பன்னியை வந்துட்டு மேய்ச்சிட்டு இருக்க பட்சத்தில் ஒருத்தர் வந்து பிசாசை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துரத்துற பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த பிசாசுகள் வந்து பன்னிகளுக்கு போகிறதுக்கு உத்தரவு கேட்கும் பார்க்கும். அப்போ அந்த பன்னிகளை போகுது, 2000 பன்னிகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு சாகப்படுது அங்கே சொல்லி பார்க்கும். பன்னியும் அங்கே சாத்தான் இங்கே ஒத்து போகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்னியை தொடக்கூடாது அங்கே சேர்த்து தொட்டால் அசுத்தம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்மை தீமை கனியை வந்து தொடையும் கூடாது, அது புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை தொட்டனால அங்கே நினைச்சுறது பாவம் வந்துடுது. அதனால் நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா புசித்தனால அவங்களுக்கு ஒரு மீதல் வந்துட்டுன்னு பார்க்கும். இங்கே பன்னிங்கிறது எடுத்துட்டா ஒரு அசுத்தம், தேவன் தொடக்கூடாத ஒரு விஷயத்தை அங்கே வந்து சொல்லியிருக்கு. அதை தொட்டு அதோட ஜீவனம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த இளையகுமாரன் பண்ணுறான்னா பன்னியை தொடக்கூடாது, ஆனால் அவர் தொடுறாரு, அது அசுத்தமாக இருக்குது. அதை வந்துட்டு அதோட ஜீவனம் பண்ணி அதோட நினைச்சிடாரு அது பண்ணி திங்கிறத தவிட்டு அங்கே திங்கிறான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியையும் தொடக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு இருக்காரு. அதை வந்துட்டு அவர் வந்து புசிக்கிறாரு. புசிக்கிறனால அதோட உடலோட இவர் சேருது, அதோட ஜீவனம் பண்ணுறாரு பார்க்கும். அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா பாவத்தை சம்பளம் மரணம் வருது பார்க்கும். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பன்னியோட ரிலேட்டிவ் ஆகுறது போய் நிற்கிறாரு, அதோட தவிட்டை சாப்பிட்றாரு, அதோட ஜீவனம் பண்ணுறாருன்னு பார்க்கும். அந்த பன்னிக்கும் அந்த சாத்தானுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்கும் பார்க்கும். அது பன்னிக்குள்ளே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா புகுந்து அதை வந்து சாகடிக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய செயல் எங்கிட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா துருபதேசம் லூசிபருக்குள்ளே போய் லூசிபர் மூலமாக என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு துருபதேசம் அங்கே வந்துடுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாசு காட்டி கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் இருக்கு. அப்போ யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னா அவன் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா சாத்தானுடைய வல்லமை, அதாவது இப்போ சாத்தானுடைய உபதேசம்னு சொல்லி சொல்லப்படுது பார்க்கும். அதே மாதிரி பன்னிக்குள்ளே வந்து சாத்தான் போடுற விஷயம் என்னன்னா அது வந்து தேவனுடைய அது வந்து பன்னி போய் உள்ளே புகுந்து எடுத்து பன்னியை வந்து கொல்ற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதேன் தோட்டத்தில் லூசிபருங்கிற சாத்தானாக மாறுறான். சாத்தான் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய உபதேசத்தை ஆதாமுக்குள்ளே புகுத்தனால அந்த உபதேசத்தை அது சொன்னனால அதை நிமித்தம் சாப்பிட்றதுனால இங்கே வந்துட்டு ஒரு மரணம் சம்பவித்ததுங்கிறான விஷயம் பார்ப்போம். அதுக்கு நம்ம படிக்கலாம். பன்னிக்குள்ளே சாத்தான் போய் அங்கே சாகடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 31 மற்றும் 32. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக் கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அப்போதும் பார்ப்போம். அதனால தான் சொல்றாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு இல்லையா, வேறொன்றுக்கு வரான்னு சொல்றாரு. நானும் ஜீவன் உண்டாருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணமோட வந்துட்டு இருக்கு. சாத்தான் என்ன பண்றான், கொல்லவும் அழிக்கவும் வரான்னு பார்க்கும். இப்போ சாத்தான் போய் இந்த பன்னிக்குள்ள போய் நினைச்சது அது பண்ணியே வந்துக்கிட்டு கொன்று போட்டுதுன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீவனை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ லூசிபருடைய சாத்தான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா துருபதேசம் மூலமாக சாத்தான் வந்துட்டு மனித குலத்து ஆதாம சந்ததியில் ஒரு பாவத்தை கொண்டு வரான்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக ஒரு பாவ மன்னிப்பு வந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை அவங்க ஒன்று பண்ணுறான்னு பார்க்கும். அதை தான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பன்றிங்கிறது ஒரு அசுத்தமான ஒரு மிருகம்ங்கிறான விஷயத்தை பார்க்கும். அது வந்துக்கிட்டு ஒரு கெட்ட சுபாவத்துக்கு அங்கே நிழலாட்டமாக சொல்லப்படும்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசகம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 20, 21 மற்றும் 22. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை
முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போதும் பார்க்கும் இங்க ஒரு நாய்க்கும் பன்னிக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு பார்க்கும். பன்னியை குளிப்பாட்டினாலும் பன்னியை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போகும்னா என்ன பண்ணுன்னா சேத்துல தான் போகணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு பார்க்கும். அது நம்ம ஊர் பழமொழி இருக்குது. அந்த பழமொழி எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா யூத மார்க்கத்திலே ஒரு பழமொழி இருக்கான். இந்த பன்னியை குளிப்பாட்டி நடுவீட்டை விட்டால் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா எங்கே போகும், சேத்துல தான் போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கையில் வந்துட்டு மறுபடியும் நீ போய் நீ வந்து இந்த மாதிரி துன்மார்க்கமாக இருந்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பன்னிக்கு விட்ட ஒரு கேடாக தான் அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவினாலே உலகத்துக்கு அசுத்தத்துக்கு தப்பினவர்கள், உலகத்துக்கு அசுத்தத்துக்கு தப்பி ஞானஸ்தானம் எடுத்து வந்தவர்கள் மறுபடியும் அவர்களை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்படாமல் அவருடைய முன்னிலைமை கற்று கேட்டுள்ளதாக இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின் தங்களுடைய ஒப்பிக்கு விட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுகளை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தானால் அவர் நலமா இருக்கும். அவர் சத்திய உபதேசத்தை கேட்டு மறுபடியும் நீங்கள் பாவம் செஞ்சு மறுபடியும் பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு நாயை கக்கின மறுபடியும் திருமணத்துங்கிறதுக்கு ஒரு சமமாக இருக்கும். வாந்தி இடத்துல நக்கிறதுக்கு சமம், ஒரு அசுத்தமாக இருக்கும். அதே மாதிரி பன்னியை குளிப்பாட்டி நடுவு வீட்டை வச்சாலும் அது எங்கே போகுது சேத்துல தான் இருக்கும் பார்க்கும். இங்கே குளிப்பாட்டுற விஷயம் எதை என்ன, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ பன்றி எதை அடையாளப்படுத்தினா அது என்ன, ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணி உள்ள பாவம் செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இன்னொன்று பண்ணியை கூட அவங்க ஜீவனம் பண்ணுற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா இங்கே வந்துட்டு பாவத்துக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சாத்தான் பாவத்துக்குள்ளே போயிட்டான். அவன் கூட யாரை கூட்டிகிட்டு போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமின் சந்ததி, இளைய குமார் ஆதாமின் சந்ததியை கொண்டு போய் இருக்கான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு அந்த ஆதாமின் சந்ததியில் எல்லாம் இருக்கிற யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இளையகுமாருக்கு புத்தி தெளிவிக்கிறது பார்க்கும். இப்போ நான் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் அடுங்களான விஷயத்த அவனுக்கு வந்துட்டு ஒரு நினைப்பு வருதுன்னு பார்க்கும். அவன் அங்கே போகிறான்னு பார்க்கும். அதை ஒன்று படிக்கலாம் பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன செய்தார், இப்போ புத்தி தெளிஞ்சது. அவன் தகப்பன் இடத்துல போவேன் இருக்கார். அந்த தகப்பன் யாரை வெளிப்படுத்தன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிதாவாகிய தேவனை இங்கே அடையாளப்படுத்துது அங்கே நாலு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை குடும்பம் படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போதும் பார்க்கும். பழைய ஏற்பாடுல வந்துட்டு எப்படிதான் அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் தேவனேங்கிறான விஷயம் சொல்றாங்க. புதிய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா தகப்பனேங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே மனம் திரும்பி ஆரம்பிச்சுல பார்த்தீங்கன்னா அங்கே தகப்பன் இடத்துல வரான்னு பார்ப்போம். வந்துட்டு சொல்றாரு, உமக்கும் விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்போ பரத்துக்கு விரோதமாகங்கிறன்னா தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக அப்படிங்கிற விஷயத்துக்கும், பரத்துங்கிறன்னா பரலோகத்துக்கு விரோதமாக அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும். அவர் தவறு செய்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேவனிடத்தில் சேர்ற விஷயத்தை யார் இங்கே வந்து சேர்த்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வந்து சொல்கிறான்னு சேர்த்து வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து வந்துட்டு தகப்பன்கிற ஸ்தானத்தை எங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பட்சத்தில் பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உயிர்த்தெழுந்தல் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்கள் பிதாவோட இடத்துல என் பிதாவோட இடத்துல நான் ஏறி போகிறேன் இருக்கேன்.
உனக்கும் அப்பா தான் எனக்கும் அப்பா தான் அவர் யாரு பிதாவாகி தேவனுங்கிறான விஷயத்த சொல்றாருன்னு பார்க்கும். அதே சொல்றாரு. அப்போ வந்து தகப்பன் யாரை அடையாளப்படுத்தினா இங்க பிதாவாகி தேவனை அடையாளப்படுத்துது. இங்க வந்து தகப்பன் இடத்துல போற விஷயம் எதை அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா இங்க மனம் திரும்பி என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல போற விஷயத்தை அடையாளப்படுத்துது சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எப்போதும் பார்ப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்றாரு. 2 மனுஷங்க எடுத்துறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயக்காரன். இந்த ஆயக்காரன் செய்றாரு, மார்பிள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாருங்கிறாரு. அவர் வானத்துக்கு ஏறக்கு துணியாமலும் இருக்காரு, பரத்துக்கு ஏற துணியாமல் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தனது பாவத்தை வந்து ஒத்துக்கொள்ற விஷயத்தை எங்க வந்துட்டு அடையாளப்படுத்துறது பிரதாமா இருக்கு இந்த ஆயக்காரனுடைய விஷயம் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இளையகுமார் என்ன சொல்றாருன்னா பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதம் பாவம் செய்தேன்னு சொல்லி ஒரு பாவ அறிக்கை பண்றான்னு பார்ப்போம். எப்போ வந்துக்கிட்டு பாவ அறிக்கை வரும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல்ங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யோவான் வந்துக்கிட்டு மனம் திரும்புறதுக்கான ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்கான்னு பார்க்கும். அந்த மனம் திரும்புறதுக்குள்ள அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை நினைச்சுனாங்க அறிக்கையிட்டு யோர்தானிலே அங்கேருந்து ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அப்போ வந்து பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு இனி வந்துக்கிட்டு பாவம் செய்ய மாட்டேன் பாவ அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ள வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை இங்கே சொல்லப்படுது. அங்கே யோவான் சாணாரும் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா பாவத்தை அறிக்கைப்பட்டு யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்காங்க. பாவத்தை அறிக்கை பண்ணி எங்கே நினைச்சுறாங்க யோர்தானில் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வர விஷயம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு ஆதாம், அதாவது இந்த இளையகுமார் வர்ற விஷயத்துனா ஆதாமினுடைய சந்ததி ஒரு கூட்ட பிப்பில் என்ன பண்ணுறதுன்னா மனம் திரும்பி என்ன பண்ணுறது வருதுன்னு பார்க்கும். ஆதாமின் வித்து இப்போ இங்கே வந்து இளையகுமார் யார் இடத்துனா ஆதாமின் வித்து. அப்போ ஆதாமின் வித்துல உள்ள ஜனங்கள் எடுத்துட்டாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி தேவனிடத்துல வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த பாவ அறிக்கை பண்ணி இங்கே நினச்ச ஞானஸ்தானம் எடுத்து என்ன கிறிஸ்துக்குள்ளே வந்துடாங்க பார்க்கும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே வரமுச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோதிரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, பாதரட்சை இங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் வந்தீங்கன்னா அவங்க நிர்வாணிங்கிறதான விஷயத்தை அறிந்து கொண்டு எடுத்துட்டாங்க அத்தியலை தரித்து கொள்றாங்க பார்க்கும். அப்பொழுது என்ன பண்ணுறாங்க அவருடைய நிர்வாணத்தை மூடுறதுக்காக அங்கே வந்துட்டு அவங்க தோல் உடைகள் அங்கே வந்துட்டு உடுத்தப்படுதுன்னு பார்க்கும். நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காகன்னு பார்க்கும். அந்த அத்தியலை அவங்க வந்துட்டு உடுத்துறாங்க, அது வந்து சுருங்கி போய் நிர்வாணம் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருமட்டு சொல்லிச்சுட்டாங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே தோல் உடை அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த தோல் உடை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் அடிக்கப்பட்டால் தான் அங்கே தோலை எடுக்கப்படணும்னு பார்க்கும். அப்போ அந்த ஆடோ மாடோ சிங்கமோ ஏதோ ஒன்று அடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடிக்கப்பட்டதுனால தான் இங்கே நிர்வாணத்தை மூட முடியும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் மூலமாக இங்கே வந்துட்டு மலுக்குடத்தினுடைய நிர்வாணம் மூடப்படுற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துது எங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏதாவது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த வஸ்திரங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதான் ஏசியா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதி சால்வை எனக்கு தரித்தார்ன்றது. ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி சால்வை. அப்போ பார்த்தீங்க வஸ்திரம் கொடுக்குற விஷயம் அடையாளப்படுத்தினா அங்கே வந்துட்டு வஸ்திரங்கிற சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எடுத்துக்கிறோமே புது ட்ரெஸ் போடணும்னு நினச்சிப்போம். நம்ம குளிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து புது ட்ரெஸ்ஸை எடுத்து போடணும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரட்சிப்பு வரணும்னா அங்கே நினைச்சது ஞானஸ்தானம் தண்ணிகளை மூழ்கி எரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நினைச்சது அங்கே வந்து ரட்சிப்புங்கிறான விஷயம் வரும் பார்க்கும். அதான் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி சால்வைங்கான விஷயம் பார்க்கும். ஞானஸ்தானம் எடுத்து வரமிச்சு எடுத்துவாங்க, நம்மளை வந்துட்டு ஒரு துணியை எடுத்து எடுத்துவாங்க, நம்ம கொடுத்து நம்மளுக்கு தோட்டம் கொடுப்பாங்க பார்க்கும். சில சிபிஎம் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்து வரமிச்சு ஒரு சால்வை வந்து கொடுப்பாங்க பார்க்கும், அந்த விஷயங்கள் கொடுப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்துட்டு இடம் போடுறோம் பார்த்தீங்கன்னா
அந்த சால்வை எதை அடையாளப்படுத்தா? நீதியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்து நம்மளை வந்து போர்த்துற வந்த துணி எதை அடையாளப்படுத்தா? நீதி சால்வை. இனி வந்துட்டு நான் வந்து நீதியாக வாழ்வேங்கிறான ஒரு சால்வை அங்கே தரிக்கிற விதமாக இங்கே இருக்கப்படுது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் அந்த விஷயம். வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துனா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த மோதிரம் கொடுத்தல் வந்துட்டு என்ன செய்யுது? ஒரு ஆளுகையை இதை அடையாளப்படுத்துது எங்களான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம் பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 38 வசனம் 18. அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி போதும் பார்க்கலாம். இங்கே வந்து யூதாக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கலாம். இங்கே எதுக்கு ஏன் படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உங்களுடைய முத்திர மோதிரம் ஒரு ஆரம் வேண்டிருக்கு. அந்த மோதிரங்கிறான விஷயத்துனா குடும்ப மோதிரம் அடும்பாங்க. குடும்ப மோதிரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யாரும் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க பார்க்கும். முத்திரை மோதிரங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அப்போ அதே இங்கே வந்துக்கிட்டு தாப்பன் வந்துட்டு அங்கே மோதிரம் கொடுக்காருன்னா அவருடைய குடும்ப மோதிரத்தை அங்கே கொடுக்குறான்னு பார்க்கும். அந்த மோதிரம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகையை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த பழைய ஏற்பாட்டில் விஷயங்களும் இருக்குன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு எடுத்துன்னா மேல்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குடும்ப மோதிரம்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க பார்க்கும். மோட பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இப்போ இந்த யூதா சொல்கிற விஷயம் வந்து முத்திர மோதிரம்னா அவங்களுடைய குடும்ப மோதிரம் பார்க்கும். அதே மாதிரி ராஜாக்கள் வச்சுருப்பாங்க. ஒரு சட்டத்திட்டங்கள் போகிறோம்னா இப்போ நம்ம சீல் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோதிரத்தால் ஒரு ஆளிகை போன்ற ஒரு விஷயம் பார்க்க தான் ஆளிகை மோதிரங்கிற விஷயம் பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஆதியாகமம் 41:42. ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனம் 42. பார்வோன் தன் கையில் போற்றிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து போதும் பார்க்கும். இங்கே அந்த ஆளுகைக்குரிய விஷயம் பார்க்கும். அப்படின்னா அவனை வந்து ஒரு ஆளுகை பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கும் மோதிரம் கொடுக்காங்க. அவங்க மெல்லிய வஸ்திரம் கொடுக்காங்க. மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்காங்க. புருஷனையே இங்கே கொடுக்காங்கன்னு பார்ப்போம். மெல்லிய வஸ்திரங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே எதுனா ஒரு ஆளுகைங்கிற அதாவது ஒரு கௌரவிக்கிற விதமாக அங்கே ஒரு விஷயம் அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி வந்து அதாவது சொல்லப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்துக்குள் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரி கௌரவப்படுத்துகிற விதமாக அங்கே ஒரு மோதிரமும் மெல்லிய வஸ்திரங்கிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் வந்துட்டு வெளிப்படத்தில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நினச்சிடுவாங்க வெண் வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்கான விஷயத்தை சொல்லப்படும். மெல்லிய வஸ்திரமாக வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும்னு சொல்றது வந்துட்டு ஒரு ஆளுகையை குறித்த மாதிரி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மோதிர குறித்து படிக்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து முத்திர மோதிரத்தை அங்க கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அவங்க பாத்தீங்கன்னா இங்க எஸ்தர் அங்க கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அவன் ஆமாட்ட கொடுக்குற விஷயம் முத்திர மோதிரம் ஆளுகை பண்ற விஷயம் பார்க்கும். இவர் தான் அந்த எந்த சட்டத்திட்டங்களையும் போட்டு அதை சீல் பண்ற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். வந்துட்டு எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ மோதிரங்கிறது என்னது ஒரு ஆளுகை தன்மையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்துக்குள்ள வர முடிச்சு நினைச்சாரு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்திரை மோதிரங்கிறது என்னென்னா பசுத்தாவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பசுத்தாய் முன்னும் ஒரு ஆளுகை பண்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தாங்க ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். எபேசியர் 1:13 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்த போது
வாக்குத்தத்தம் பண்ணனா பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம் நமக்கு வரும்போது, அதான் ரட்சிப்பின் சுவிசேஷங்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அங்கே மோதிரம் அணிவிக்கிறாங்க பார்க்கும். அந்த மோதிரங்கிறது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது முத்திரையாக சீல் பண்ணுற விஷயம். அப்போ கிறிஸ்துக்குள்ள வர்ற விஷயம் அடையாளப்படுத்தும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர குவாலிஃபைட் ஆகிறதுக்கு ஒரு முத்திரை அங்கே போடுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அடுத்தபடியாக எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி துக்கப்படுதா இருங்கள். அப்போ வந்து இந்த இளையகுமாரன் மீட்கப்பட்டு உள்ள வரம்புச்சில அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அங்க மோதிரம் கொடுக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். அப்போ மோதிரங்கிறது என்னதுன்னா பரிசுத்த ஆவி, அதாவது முத்திரை மோதிரத்தை அடையாளப்படுத்துது. அப்போ தேவன் கொடுக்க ஒரு பரிசுத்த ஆவியை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவர் வந்துட்டு தகப்பு இடத்துல சேர்ந்ததுக்கு அவருடைய தகப்பன் என்ன செய்யறது, குடும்ப மோதிரம். அது மோதிரங்கிறது குடும்ப மோதிரம்னு சொல்லி சொல்லப்படாது. முத்திரை மோதிரம் குடும்ப மோதிரம்னு சொல்லி ஆளுங்கிற விஷயம் சொல்லி பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு குடும்ப மோதிரம்னா பரலோகத்தில் இருக்கிற, பரலோகத்துலேருந்து என்ன வரும், இந்த என்ன பரிசுத்தாவி கொடுக்கப்படும்னு பார்க்கும். உன்னதத்தில் வருகிற பரிசுத்தாவின் வளவினா தர்பிக்கப்படுறது எஸ்லாமில் காத்திருங்கன்னு சொல்லி முதல் பரிசுத்தாவி அங்கேருந்தா கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும், மனித குலத்துன்னு பார்க்கும். அப்போ குடும்பம்னா அங்கே பரலோகத்தில் இருந்தால் அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அந்த குடும்பம் வருங்கிறது குடும்பத்தில் இருந்தால் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு பரலோகத்தில் குடும்பமாக அங்கே சேர்க்கப்படுற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்கே வந்துட்டு என்ன தகப்பனுடைய குடும்பத்தில் வந்து இந்த மகன் இளையகுமார்னு சேர்க்கப்படுறான்னு பார்க்கும். இந்த இளையகுமார் யாருன்னா ஆதாமுடைய சந்ததி எங்கே சேர்க்கப்படுறா, பரலோக ராஜ்யத்தின் நவாசியாக வாரம் பார்க்கும். அப்போ தேவனிடத்துல பிரிந்து போய் தூர தேசத்துக்கு போறார் பார்க்க. இப்போ தேவனிடத்துல கிட்டி சேர ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்போ தேவனுக்குள்ள வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த முத்திர மோதிரம் எதை அடையாளப்படுத்துனா பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதைத்தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே விரலில் மாட்டி விடுற விஷயம் பார்க்க, அப்போனா கையில் மாட்டுறதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு கிரியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பரிசுத்தாவை பெற்று நீங்கள் அவருக்கு கிரியை காட்டணும் அங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து கால்களுக்கு வந்துட்டு பாதரட்சி அணிவித்தல் இருக்கு. கால்களுக்கு பாதரட்சி அணிவித்தல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாதரட்சிங்கிறது சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து முதலாவது என்ன பண்ணுறீங்க, ரெச்சிப்புல வாரீங்க, ஞானஸ்தானம் எடுத்து ரெச்சிப்புல வாரீங்க, வந்து பரிசுத்தாவி கொடுத்தோம்னா இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நினைச்சிருவாரு, இவர் வந்துக்கிட்டு வந்து தேவனுடைய சுவிசேஷங்க சொல்லணும் காலில் வந்துக்கிட்டு என்ன பண்ணும் பாதரட்சி சொல்கிறதுன்னு சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். எபேசியர் 6:15. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தலாயும். அப்போ பாதரட்சை எதை அடையாளப்படுத்தினா சமாதானத்தை அடையாளப்படுத்தணும்னு, பாதரட்சை சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த ரட்சிப்புகளை வரணும்னா அது நினைச்சிடாரு, தேவன் வந்து நினைச்சிடாரு சமாதானத்தை கொடுக்குறான்னு பார்க்கும். ஆனால் தான் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை பரத்துக்கு போச்சு சொல்றாரு, உலகம் உங்களுக்கு கொடுக்கவும் எடுக்க முடியாத சமாதானத்தை வைத்துக்கிட்டு போயிறேன்னு சொல்றாரு. அப்போ உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்தாவி உங்களுக்கு வந்துட்டு என்னது கொடுக்குறேங்கிறான விஷயத்தை பார்க்கும். அப்போ பரிசுத்தாவி மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும் பார்க்கும். அப்போ இந்த சமாதானம் கிடைக்குன்னு நினைச்சிருந்தா சுவிசேஷம் மூலமாக தான் தேவன் சமாதானத்தை கொடுக்குறா பார்க்கும். எப்படி இந்த பாதரட்சின்னா காலை எந்த டேமேஜ் பண்ணாவும் நம்ம கால்களே பாதுகாக்கிற. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதத்தை வந்துக்கிட்டு பாதுகாத்தாலே முழு உலகத்தை என்ன முழு பாடியும் வந்துக்கிட்டு பாதுகாக்குன்னு பார்க்கும். இப்போ பாதரட்சி நம்ம காலில் போட்டோம்னா முழு சரீரத்தை எதை தான் வந்து தாங்கி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துக்கிட்டு பாதரட்சத்தை நம்ம தாங்கி பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். அப்போ நம்மளை வந்துட்டு தாங்கி பிடிக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் தான். சுவிசேஷம் தான் எடுத்து நம்மளை தாங்கி பிடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த இளையகுமார் வந்து பாதரட்சி அடைகிற விஷயம் தான் அங்கே சுவிசேஷம் அடையாளப்படுத்து. சுவிசேஷம் தான் என்னது அவனை தாங்கி பிடிக்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துது எங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனம் 15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பார்க்கும். அப்போ வந்து அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரகசிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அப்போ வந்தீங்கன்னா இங்கே சமாதானத்தின்
பாதரட்சி கொடுக்குற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா, இவர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தா பெற்று இவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் மூலமாக தான் ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. அந்த சுவிசேஷம் என்னது மற்றவங்களுக்கு பிரகடனம் பண்ணணும். அங்கே நான் விஷயம் சொல்லுவார், சீசனாக்கப்பட வேண்டும். அங்கே நான் விஷயம் சொல்ல பார்க்கும். சமாதானத்தை எடுத்தது கூறி நற்காரியமாக சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறதுங்கிறான விஷயம் சொல்கிறாரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயால இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சத்தியத்துக்குள்ளே வந்து அவர் மனம் திரும்பி சத்தியத்துக்குள்ள வரது பரிசுத்தாவி கொடுக்காரு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி பெற்று என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு அந்த தான் சாட்சியாக வாழ்கிற விஷயத்த மற்றவங்களை எடுத்துரைக்கணும். தேவனுக்கு கொடுத்த சத்தியங்களை மற்றவங்களை பிரகடனம் பண்ணணும். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துறது பார்க்கும். ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்லுவா, சுவிசேஷமா அறிவித்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த உன்னுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதைகள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. எங்க சொல்றாங்க, யாருக்கு சொல்ற, சீயோனுக்கு சொல்லுகிறார்கள். சீயோன் யாருன்னா 1,44,000. இந்த 1,44,000 பேர் தான் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அவங்க என்ன சத்தியத்தின் வாழ்ந்து எங்கே தான் போகிறாங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான்னு பார்ப்போம். அப்போ எந்த சத்திய வசனம் யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்குன்னா, முதல் வருகையில் வந்து யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாலாம் உலகத்தில், இந்த 2ஆம் உலகத்தில் அந்த சீயோனுக்கு 1,40,000 பேர் தான் சத்திய வசனங்களை கேட்டு உண்மையாக ஜீவித்து எங்கே போகிறாங்கன்னா பரலோகத்துக்கு போகிறாங்க. அதை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்த விதமாக எடுக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கொளுத்த கன்றை அடிக்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போ கொளுத்த கன்று அடிக்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு ஒரு அடிக்கப்படுற விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 1:29. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி நிலாட்டமா சொல்றது பார்க்கும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். அப்போ கொளுத்த கன்று அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒருத்தர் மனம் திரும்பினா வந்து இங்கே கொளுத்த கன்று அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக இங்கே மீட்பை இங்கே அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொளுத்த கன்று யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை படிக்கலாம். ஏசாயா 25:6-7-8-9 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனங்கள் 6, 7, 8 மற்றும் 9. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். போதும் பார்க்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க விருந்து வைக்கப்படுது. அந்த விருந்து எதை அடையாளப்படுத்த பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலை அடையாளப்படுத்துற விதமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தினுடைய நிந்தியை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கப்படுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையகுமாரோடைய நிந்தியை தேவன் நீக்கப்படுறாரு. அவர் கண்ணீர் அழுதுகிட்டே வாரான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த தகப்பனை நோக்கி வரம்போச்சில் அவர் கண்ணீர்கள் துடைக்கப்படுதுன்னு பார்க்கும். அதனால பார்த்தா அங்கே துடைக்கப்படுறதுனால அங்கே ஆடு அங்கே அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அங்கே விருந்து அங்கே நடக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்தோன்னா விருந்து நடக்குன்னு பார்க்கும். விருந்து நடக்கிற விஷயத்துனா அங்கே வந்து ஆடு அடிக்கப்படுற விஷயம், அங்கே கன்று அடிக்கப்படுற விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த அடிக்கப்படுறதுனால இங்கே என்ன படக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரட்சிப்பு வருதுன்னு பார்க்கும். இங்கே ரட்சிப்பு அங்கே விருந்து ஆயத்தப்படுது, இங்கே வஸ்திரம் உடுத்தப்படுது,
அதுக்கப்புறம் வந்து மோதிரம் போடப்படுது, எங்களுக்கு பாதரட்சை எங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு மூலமாக, ரேன்சம் மூலமாக, ஈடுபலி மூலமாக முழு உலகத்துக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் என்ன பண்ணு பாருங்க ரட்சிப்பு வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த கொழுத்து கன்று எதை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரேன்சம் ஈடுபலி மூலமாக மனித குலத்துக்குள்ள ரட்சிப்பை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25-32 வசனங்கள் வாசிக்கலாம். அதோட இந்த ஓமினுடைய மீதியான காரியங்களை நம்ம படித்து அதோட காரியங்களை விளங்கிக்கலாம் பார்ப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 25 முதல் 32 வரை. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். போதும் பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்ல, என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனா, திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவருக்கு சந்தோஷம் தொடங்கிட்டு அவர்களுக்கு சந்தோஷம் தொடங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஓமை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, இங்க இருக்கிறது மனம் திரும்புற பாவை நிமித்தம் தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. அப்போ வந்து இங்க சந்தோஷப்படுற விஷயம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஆதாமுடைய சந்ததி பாவத்துல போய் மனம் திரும்ப வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பரலோகம் சந்தோஷப்படுது, மனம் திரும்பி வந்துட்டாங்கிறான விஷயத்தை இங்க சந்தோஷப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் இங்க சொல்றாரு, மூத்த குமார் வயலிலிருந்து வந்து தமது வீட்டுக்கு திரும்பி சமீபம் வந்த போது கீத வார்த்தையில் நன்றாக கழிப்பு கேட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வயலுங்கிறதான விஷயத்த எதுனா தேவருடைய வேலையை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே மூத்த குமாரை யாரை அடையாளப்படுத்த பார்த்தீங்கன்னா இங்கே தேவ தூதர்களேங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மூத்த குமார்னு சொல்றாரு, என் சேயதுக்கு ஆட்டுக்குட்டியாக கூடாது இருந்தார், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் சேயதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரலையே, அதனால விஷயம் சொல்றாரு பார்க்க. அது என்னங்கிறான விஷயத்த படிக்க போறோம் பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனா திரும்பவும் காணப்பட்டான் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வர காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரைக்கு வந்து பார்க்க வந்து இங்க சொல்றாரு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இந்த தொழுவத்து இல்லாத வேறொரு ஆடுகளும் எனக்கு வேறு மந்தியில இருக்குங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். முதலாம் வருகையில் வந்து முதலாவது சுவிசேஷம் யாருக்குன்னா இஸ்ரவேல் வீட்டாருக்கு, ரெண்டாவதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு வருது பார்க்கும். அப்போ தான் அதை தான் அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்போ வந்துட்டு எல்லாருமே மறித்திருக்காங்க, பாவத்தை மறிக்கிற ஜனங்களை இங்கே உயிர்ப்பிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிநேகிதனுக்காக மூத்த குமார் சொல்றாரு, என் சிநேகிதனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடாதிருக்கிறே அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கும். அப்போ மூத்த குமார் யாருன்னா தேவ தூதர்களை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் நம்ம வந்துட்டு எபிரேயர்ல படித்தோம். இப்போ இதில் சங்கீதத்தில் படிக்கலாம் பார்க்கும். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4-5 வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் 8 வசனம் 4 மற்றும் 5. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். போதும் பார்ப்போம். நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை படித்த விஷயத்தை இங்க வந்து சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட சொன்னோன்னா அங்க சங்கீதத்தில் குறிக்கப்பட்ட விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவதூத சச்சி ஸ்ரீயவனாக்கியன்றிருக்கு. அப்போ மூத்த குமாரை யாருன்னா தேவதூதலை அடையாளப்படுத்துது, இளையகுமாரை யாரும் அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா இங்க மனுஷகுமாரோட ஆதாமின் சந்ததியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். என்னோட சிநேகிதருக்கு அடிந்தாலும் சொல்றாரு, சிநேகிதர்னா தோழர்னு பார்க்கும்.
அப்போ மூத்த குமாரன் யாருன்னா யாரை அடையாளப்படுது? தேவ தூதரை அடையாளப்படுத்துகிற பார்க்கும். அப்புறம் தேவ தூதருடைய தோழர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவ தூதர் தான் பார்க்கும். அப்போ அவர்களுக்கு என்னச்சுதான் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆடு அடிக்கப்படலைங்கிற விஷயத்த பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா தோழருங்கிற விஷயம் அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்கிறது தேவ தூதர்களுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா தேவ தூதரில் தான் அடையாளப்படுத்தன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 6-7 வருஷம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 6 மற்றும் 7. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போது பார்க்கும் இங்க என்ன சொல்றாரு? தேவனே, உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போ தேவனேங்கிறன்னு யாரை பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தூதர் பார்க்கும். அவர் தூதர்னா அவரோட பணியீடு செய்கிற எல்லாருமே என்ன செய்றாங்க? அவருக்கு ஸ்நேகிதன் பார்க்கும். அவங்களும் தூதர் தான் பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்க முச்சிட்ட பார்த்தீங்கன்னா சீசர்களை பார்த்து என் ஸ்நேகிதர்களே அப்படிங்கிறான விஷயம் சொல்கிறான் பார்க்கும். அவரோட உடன் ஊழியர்களை கூட ஸ்நேகிதன்கிறான விஷயத்தை தான் சொல்லி ஒரு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ உடன் ஊழியர்களை என்ன தான் பண்ணுறப்ப ஸ்நேகிதன் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேவன் சொல்லணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தூதர் தான், பிரதான தூதன். அவருக்கு கீழே வேலை செய்கிற தூதன் பார்க்கும். அவங்களை காட்டி ஒரு ஆனந்த தைரத்தை தான் அபிஷேகம் பாடுறாரு. தேவனே, உங்கள் தோழரை பார்க்கலும் ஒரு ஆனந்த தைரத்தை தான் அபிஷேகம் பண்ணுது. தோழருங்கிற விஷயம்னா தேவ தூதர்களை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ என் தோழர்களுக்கு என்ன செய்றாரு? ஒரு ஆட்டை கூட எனக்கு சந்தோஷமா இருக்க தரலைன்னு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தோழரில் யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா இங்கே லூசிபர் வருவான்னு பார்க்கும். லூசிபர் கூட என்ன செய்றாரு? விழுந்து போன தூதர்களும் போயிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ விழுந்து போன ஆதாமி சந்ததிக்கு தான் இங்கே ஆடு அடிக்கப்பட்டவர் வழிய இங்கே விழுந்து போன தேவ தூதர்களுக்கு இங்கே அடிக்கப்படலை அப்படிங்கான விஷயம் சொல்லப்படுக்கும். அப்போ மீட்பு மனித குலத்துக்கு மட்டும்தான் ஒழிய இங்கே வந்துட்டு தோழர் யாருன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தேவ தூதர்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவங்களுக்காக இங்கே இயேசு கிறிஸ்துவோடைய அங்கே அடிக்கப்படலாம் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக அடிக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்காக தான் அடிக்கப்பட்டார் ஒழிய தேவ தூதர்களுடைய தவறு நிமித்தம் அங்கே அடிக்கப்படலாம் பார்க்கும். ஏன்னா ஆதாம் வந்துட்டு குழந்தைன்னு பார்க்கும். அந்த அறியாத செய்த பாவத்துக்கு மீட்புண்டு பார்க்கும். அறிந்த செய்கிற தவறுக்கு அநேக அடிகள் உண்டு இருக்குன்னு பார்க்கும். அதை தான் சொல்லப்படும் பார்க்கும். நீங்கள் ஒரு கேள்வி கூட எழுப்பலாம். எப்படி பிரதர், ஆதாம் வந்து அறியாமல் எப்படி தவறு செய்தால் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரலான்னு பார்க்கும். இனி வர காலங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதாம் அறிந்து தவறு செய்தானா அறியாமல் தவறு செய்தானங்கிறான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அறிந்து தவறு செய்தனால இங்கே வந்துட்டு அவனுக்கு மீட்பு கிடையாது பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தோழர் யாருன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போன தேவ தூதரை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது லூசிபர் கூட அடையாளப்படுத்தும். லூசிபரை சேர்ந்து அந்த தூதர்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவர்களுக்காக அங்கே வந்துட்டு அங்கே ஆடு அடிக்கப்படலை எங்கள் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6, 4லிருந்து 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 4. இது எதையாக வாசிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தோழருங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். வந்துட்டு அதாவது தேவ தூதர்கள் தான் தோழனாங்கிறான விஷயத்த பார்க்கறதுக்கு தான் இதை படிக்க போகிறோம் பார்க்கும். அதான் படிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 5, 6, 7, 8 மற்றும் 9. இவர் தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். போது பார்க்கும். நம்ம சங்கீதத்தில் படித்தோம்ல 45ஆம் சங்கீதம் 6-7 வருஷம் படித்தது தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் வந்துக்கிட்டு இங்கே மேற்கோள் காட்டுறான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் அந்த தேவ தூதர்களை அதான் சொல்ல தோழரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம்னா தேவ தூதரை பார்க்கும். அவர் ஆனந்த தைலத்தை
வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அவர் சொல்றது, அவர் தேவதூதரை பார்க்கல எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சுமந்திருக்காரோ அவ்வளவு அதிகமா மேன்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி எனிலே, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு குமாரனா இருப்பேன், நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரர் இருப்பார் என்று அவர் தூதருக்கு யாராவது எப்போதாவட்டும் சொன்னது உண்டா என்றிருக்கார். அப்போ அவன் தூதர் கேட்டகரியில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஆனாலும் அவர் குமாரரா இருக்காரு. அதுதான் அங்கே சொல்றாரு. தூதருக்கு யாருக்காட்டும் சொல்ல இருக்கா, அவரும் தூதர் கேட்டகரியில் இருக்காரு. மேலும் தமது முதற் பேரானவடைய உலகத்தை பிரவேசிக்கும் போது தேவதூதர் யாவரோட தொழுதுக்குள்ள கடவர் என்றார்கள் அடுங்காரு. தேவ தூதர்கள் குறித்து தம்முடைய தூதர்கள் காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்கான அக்கினி ஜோலாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ மூத்த குமாரன் வயலிலிருந்து வர்ற விஷயத்துனா தேவனுடைய வேலை செஞ்சு வர்றாருங்க. நாங்களாம் வேலை செஞ்சு வர்றோம், எங்களுடைய தோழர் என்னுடைய நண்பருக்கு நீங்கள் ஆட்டை கொடுக்கலன்னா, அப்போ என்னுடைய நண்பர் பாவத்தில் உள்ள பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணலைன்னா நீங்கள் ஒரு ஆடை அடித்து அவருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலைன்னா நீங்கள் விருது பண்ணலாம், அவருக்கு அவர் மீட்பு இல்லையே எங்களான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதான் சொல்கிறார், இங்கே கொடுக்கலையே அவங்களான விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அவர் வருத்தப்படான்னு பார்க்கும். அதனால சொல்கிறாரு, மூத்த குமாரன் சொல்கிறாரு வந்துட்டு எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதான் அடுங்கான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். ஏன்னா நீ என்னோட கூட இருக்கிற அடுங்கான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அப்போது நல்ல தேவ தூதர்கள்லாம் எங்கே இருக்குன்னா தேவனோட இருக்காங்க பார்க்கும். இங்கே ஆதாம் சந்ததி என்ன பண்ணுறாருன்னா பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக இருக்காங்க. இப்போ திரும்பி வந்தனால இங்கே ஒரு ஆடை அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குள்ளதுன்னு சொன்னது விஷயம் எதை அடையாளப்படுத்திடுவாங்க, பிதாவினுடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவ தூதர் ஒரு ஆளுகை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுதான் சபைக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இங்கே வந்து தோழருங்கிற விஷயம் யாருன்னா தேவ தூதர்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். தேவ தூதர்களுக்கு அவர் வந்துட்டு இயேசுக்கு ரான்சம் ஈடுபடி அப்ளை ஆகாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதும் பார்க்கும். அதை தான் இங்கே பின்னாடி வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் வந்து எபிரேயரில் அந்த தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் புரியும் பார்ப்போம். அது கூட படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிச்சிங்கன்னா என்ன தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கல, தூக்கி எடுக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 14, 15 மற்றும் 16. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ பாத்தீங்கன்னா அப்போ தேவ தூதரை விழுந்து போனாங்க. அவங்கள தூக்குறதுக்கு அவர் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கப்படலை. ஆனால் யாருடைய காகன்னா ஆபிரகாமின் சந்ததி யாருன்னா விசுவாசத்து மார்க்காத்தா இருக்காங்க தான் தேவன் ஒரு தூக்கி எடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். அப்போ தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவன் கிடைக்கும். அப்போ அவரு தான் நமக்கு ரத்தம் செஞ்சு பாவ மன்னிப்பு கொடுத்தாருங்கன்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்க ஜீவன் கிடைக்கும்னு பார்க்கும். அதை முதல்ல சபை 1,40,000 பேர் எங்கே அனுபவிப்பாங்க. 2வது உலக ஜனங்கள் ராஜ்யத்தில் அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க அனுபவிப்பாங்க, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்கங்கிற விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். இதுதான் அந்த ஓமையினுடைய கருத்துன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு என்ன படம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட குமாரன் இளைய குமாரங்கிற விஷயத்தை பார்த்தோம். 2 குமாரனுங்கிற விஷயம் பார்த்தோம். அந்த 2 குமாரன்னா ஒன்று அது 2 குமாரன் யாரை எழுப்பினா ஒன்று தேவ தூதர்களையும் இன்னொன்று 2 ஆதாம் சந்ததியை அடையாளப்படுத்தும் பார்த்தோம். ஆஸ்தி பங்கிடுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்கே ஆஸ்திங்கிறது இந்த உலகத்தை காரியங்களை எதை அடையாளப்படுத்துங்கிறான விஷயத்தை ஆஸ்திங்கிறத என்னென்னுங்கிறான விஷயத்தை பார்த்தோம். தூரதேசங்கிறத புறப்பட்டு போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோம். பன்றிகளை மேய்த்துங்கிற காரியங்களை பார்த்தோம். பன்றிகளை மேய்த்து தவிட்டின ஆசைகள் அந்த காரியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் தப்பு நோக்கி வர விஷயத்தை நம்ம பார்த்து முடித்தோம். மோதிரம் பாதரட்சை காரியங்களை நம்ம பார்த்தோம்னு பார்க்கோம். அதுக்கப்புறம் கொளுத்து கண்டடிக்கிற விஷயம்னா இயேசுகிற ரான்சமே அடையாளப்படுத்துகிற விஷயமா இருந்ததுன்னு சொல்லி பார்த்து முடித்தோம். மூத்த குமாரன் என்ன சொல்கிறாரா, என் ஸ்நேகிதனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடாது இருந்தீங்க அப்படின்னாரு. இந்த மூத்த குமாரன் யாரை அடையாளப்படுனா தேவதூதர் இருக்கும். தேவதூருடைய ஸ்நேகிதனா தேவதூதர்னு பார்க்கும். தேவதூதருடைய விழுந்து போன தேவதூதருக்காக தேவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடைய ரான்சம் அப்ளிகேல் ஆகாதுன்னு பார்க்கும். யாருக்கு தான் அப்ளிகேல் ஆகும்னா விசுவாசம் மாத்திராக அபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது அப்ளிகேல் ஆகுங்கிற விஷயத்த பார்த்து இந்த பாடத்தை முடிச்சோன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடங்களை கேட்குற ஒவ்வொருத்தரும் இந்த பாடத்தை கேட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு இந்த பாடங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்க பாடங்களை கேட்டு பயனடைந்து நீங்கள் கூட உங்கள் சபையிலேயோ மற்றவங்களுக்கு இந்த பிரசங்கத்தை நீங்கள் பேசி அவங்களுக்கு இந்த காரியங்களை உணர்த்தி வைக்குன்னு பார்க்கும். இந்த பாடங்கள் எடுக்கிற எல்லாமே நீங்கள் பேசி இந்த பாடங்களை பேசி உங்கள் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம், இல்லாட்டினா உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு பார்க்கும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தாளந்து இல்லை, என்ன பேசுறதுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பாடங்களை ஷேர் பண்ணுங்கன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். இது ஒரு ஊழியமாக கருதப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளோ நேர பொறுமையை கேட்டவங்களை தேவன் தானே ஆசிரியப்பாராக. ஆமென்.